மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் வீட்டில் சனி பகவான், 3ஆம் வீட்டில் ராகு, 4ஆம் வீட்டில் செவ்வாய், 5ஆம் வீட்டில் குரு, 6ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் புதன், 9ஆம் வீட்டில் கேது. மாத கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் தேதி செவ்வாய் குருவோட சேர்ந்துடுறார் ரிஷபத்தில். 6ஆம் தேதி சுக்கிரன் கடகத்துக்கு வந்துடுறார். 16ஆம் தேதி அதே சூரியனும் கடகத்துக்கு வந்துடுறார். 19ஆம் தேதி கடகத்தில் இருந்த குரு சிம்மத்துக்கு வந்துடுறார். சரி, இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை உங்களுக்கு எது எது சூப்பராக இருக்குது, எது எது எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் காஷனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் எப்போ, அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் முழுசாக கேளுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்படி இருக்கணுன்றதை பார்த்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஜூலை அப்படின்ற மாதத்தை பொறுத்தளவை தனம், வாக்கு, குடும்பம், சந்தோஷம்ன்றது 12ஆம் தேதி வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஏன்னா 2ஆம் வீட்டில் சனி பகவான் 7.5 சனியினுடைய பாத சனியாக இருந்தாலும் அவர் 4ஆம் வீட்டில் செவ்வாயை பார்த்துட்ருக்கார். அந்த இடத்துல செவ்வாயும் இருக்கு. அப்போ 2 பேருமே ஆட்சி பெற்ற நிலை. அப்போ நீங்களும் ரைட்டு அவங்களும் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு போர்னுடைய ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதனால ரொம்பவே விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு. கோபம் வேண்டவே வேண்டாம். தாயுடன் மனசஞ்சலம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தார், உங்களுடைய மனைவி, மக்கள், நீங்கள் ஒய்ஃபாக இருந்தால் கணவன், மக்களோட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட சரியில்லாத மிகப்பெரிய மன சஞ்சலத்துக்குள்ளே ஆளாயிடுவீங்க. அண்ட் மேலும் எந்த ஒரு பாயிண்ட்லையும் விரோதம் அப்படின்றதே வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ சொல்ல போய் உங்களை ஏதோ குடும்பம் புரிஞ்சுக்கும். அதனால உங்களை ஒதுக்கி வைக்கவோ அல்லது உங்களை பற்றி தப்பாக குடும்பமே பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே மற்றவங்க பேசுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் குடும்பமே உங்களை புரிஞ்சுக்கலன்னு சொல்லும்போது ரொம்ப டிஜெக்டடா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, ரொம்ப டிப்ரெஷனோட இருக்க வேண்டிய ஒரு பொசிஷன் ஆயிடும். ஆனால் இது மாதம் முழுக்க இல்லை, 12ஆம் தேதி வரைக்கும் தான். ஸோ பல குழப்பங்கள் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி அடையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ரூபமாக, குடும்ப ரூபமாக எப்படி நீங்கள் ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அங்கே அவங்க தப்பு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த முடிவுகளுமே எடுக்காமல் எந்த ஒரு விஷயம் நீங்கள் உங்ககிட்ட அவங்க கேட்டாலும் பொதுவாக பதில்கள் சொல்வதும், சரி கொஞ்சம் டைம் கொடுப்பான்னு யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு ஸ்கிப் பண்ணி வர்றது தான் ரொம்ப சுகம். இது தொழில் பண்ணினாலும் சரி, ஜாப் பண்ணினாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களை நீங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிறைய ப்ளஸஸ் ஏற்படும். ஏன்னா சனியும் ஆட்சி, செவ்வாயும் ஆட்சி, 2 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு போருன்ற அமைப்பு வந்துடும். அதுவும் புதுசாக கல்யாணமானவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ புதுசாக கல்யாணம் ஆகி இப்போ இவங்க இவ்வளோ மோசம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 10 நாள்லலாம் முடிவெடுத்து போகிறதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான். ஸோ நீங்கள் பொறுமை, நிதானம். பொதுவாகவே திருமணத்தை புரிஞ்சுக்கிறது நாளாகணும். ஏன்னா அது 2 மனசு, 2 உடல் சம்பந்தமானது, 2 குடும்பம் சம்பந்தமானது. அப்ப தன்னையே தனக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தையே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு பொறுமை வேணும். ஸோ ஒரு திருமணத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அதுவும் இந்த காலத்துலலாம் 2 வருஷ காலம் வேணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சகிப்புத்தன்மை குறைவாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கே புரியாத ஒரு நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு முடிவெடுத்தல் வேண்டாம். ஒரு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சிறு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பெரிய மனஸ்தாபத்தை கொடுத்து, என்னடா இது நம்ம இப்படி நினச்சோம், இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தள்ளி விட்டுரும். ஸோ நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகி நிறையா அவங்களோட பேசிட்டு செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு 12 டேஸ் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் அந்த கொஞ்சம் கம்மி பண்ணுறது கூட எச்சரிக்கையாக, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அதனால என்னால் முடியாதுமா, ஐ ஹேவ் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியோ, அல்லது ஜாப் ரொம்ப டீடியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டோ ஃபேமிலியில் எந்த நெகட்டிவிட்டும் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்த கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணிக்கோங்க. இதில் புதன் அப்படின்ற கிரகம் 7ஆம் வீட்டில் இருக்குது. புதன் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் காதலிச்சிட்டு இருக்கிறவங்க, லவ் அஃபேரில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி தவறுதலான தூண்டுதல் இப்போ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேயும் மன சஞ்சலத்துக்கு ஈடாகாமல் எது எடுத்தாலும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிப்பேன்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் தான் நீங்கள் அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க இப்போ விமர்சிப்பார்,
ஏதேதோ பேசுவான். அடப்போடா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நியாயமா பண்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கேன். அப்படின்னு உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்துட்டு, எந்த ஒரு லயம், எந்த ஒரு வசியத்துக்குள்ளேயும் மாட்டிராம கேர்ஃபுல்லா நீங்க மூவ் பண்ணிடுங்க. இந்த ஒரு 12 நாட்கள். இந்த ஒரு 12 நாட்கள மட்டும் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நெறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு குரு இருக்காரு. அந்த 5ஆம் வீட்டு அதிபதி உங்களையே பார்த்துட்டு இருக்கார். செவ்வாயும் அங்க போய் சேரப் போறார். அப்படி இருக்கும்போது 5ஆம் வீடுன்றது மிக 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 வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு காலகட்டம். அங்க குருவிருந்து குருவினுடைய 9ஆம் பார்வை உங்க மேல படும்போது ஃபைனலி பெரிய பயம் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அப்போ 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பம் உங்கள ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கும். அதே மாரி உங்க குழந்தைங்க உங்க மேல அன்பு வைப்பார்கள். உங்க குழந்தைகளுக்கு சுபகாரிய பேச்சுகள் நடக்கும். யாருக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா லைஃப் போயிட்டுருக்கோ, அவங்களுக்கெல்லாம் குடும்பமே சேர்ந்து அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து லாபகரமாக அமைஞ்சு உங்களுக்கு பெரிய ப்ளஸஸ் கொடுக்கும். ஏமா லாபஸ்தானாதிபதி தான் செவ்வாய். அவர் வந்து குருவோடு சேர்ந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட்டவங்க கூட நல்லவங்களாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், உங்கள் நட்பு அப்படின்னு நினச்சவங்க ஏதோ தப்பான உங்களை புரிஞ்சுக்கிட்டு தூர தள்ளி இருக்கிறவங்க கூட இப்போ உங்களோட உறவு கொண்டாடி உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அப்பாடி சூப்பர்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். சரி, 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து புதனோட சேர்ந்துருது. புதனும் சுக்கிரனும் நட்பு பெற்றாங்க இருக்கும்போது நீங்க 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க சுகமாக இருக்க, ஜாலியா இருக்க, என்ன வாங்கணும் என்ன வைக்கணும்னு நினைச்சீங்களோ ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அங்க தேடி வரும். அது நகையாக இருக்கலாம் அல்லது வேற பொருளாக இருக்கலாம். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்து ஒரு வாஷிங் மிஷின் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல 7ஆம் வீட்டுல புதனும் சுக்கிரனும் வந்துடுவாங்க. சூரியனும் அங்க 7ஆம் வீட்டுல வருது. அப்ப 7ல சூரியன் வர்றது நல்லதா அப்படின்னா பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா, கடகத்துக்கு சூரியன் வரும்போது லாபஸ்தானத்துல குரு இருக்கார். 7லையும் குரு பார்க்கிறார். அதே மாதிரி உங்களையும் குரு பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது பெரிய பயம் பாதிப்புகள் எதுவும் வரப்போறது இல்லை. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஜீரண சக்தியை நீங்க மேம்படுத்திக்கணும். உங்களுடைய காலு பாதம், சனி பகவான் வந்து நம்ம காலு பாதம் தொடை இதெல்லாம் உறுப்புகள், எலும்பு நரம்பு, புதன் வேற சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ உஷ்ண சம்பந்தமான கோளாறுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கிளைமேட் மாறிடுச்சு, ஆனால் வந்து உஷ்ணம் எழுப்பிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பேலன்ஸ்டு ஃபுட்டாக நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. குருனுடைய அருள் இருக்கிறதுனால பெருசாக எதுக்கும் பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ரைட்டான டாக்டர் ரைட்டான டைமில் வந்து உங்களுக்கு எல்லாமே கை கொடுத்து உதவிடுவார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லா இருக்கு. நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களின் போது ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருந்துருங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் வீடுன்னு சொல்லும்போது அது சூரியனுடைய சிம்ம ராசி. அப்போ ஏற்கனவே சூரியனும் சனியும் நேர் நேர்கோளில் இருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அரசு வழி அனுகூலங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகலாம். ஸோ 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பில் சம்மந்தமாக எந்த ஒரு பேமெண்ட் இருந்தாலும் டிலே பண்ணிடாதீங்க. சின்னதாக ஒரு கரண்ட் பில் கட்ட மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபியூஸ் கட்டையை எடுத்துகிட்டு போயிடுவான். அது எப்பயுமே நடக்கிறது தான். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃபியூஸ் கட்டை எங்கேயோ போய் எங்கேயோ மறந்துடும். அல்லது உங்களது வாங்கிட்டு போய் எடுத்து வச்சிருப்பாரு. அவருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லாதனால அல்லது அவருடைய சூழ்நிலையினால என்ன ஆயிடும்னா, அவரை நீங்கள் பிடிக்கிறதுல கால தாமதம் ஆகிடும். அதே மாதிரி அதில் நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு அரசு வழி பில், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் சம்மந்தமாக பேமெண்ட்ஸ், பேங்க் சம்மந்தமான பேமெண்ட்ஸ், உங்களுடைய இஎம்ஐ சரியாக கட்டலை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மாட்டினீங்கன்னா பெரும் மாட்டிடுவீங்க. டபுள் வட்டி ட்ரிபிள் வட்டி, உங்களுடைய பணமெல்லாம் ஏண்டாப்பா கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டுடுவீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லைன்னா, உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. 15ஆம் தேதி பில் கட்டணும் அப்படின்னா 5ஆம் தேதியே நீங்கள் பில்லை கட்டிடுங்க. இந்த மாதிரி பல விஷயத்தில், ஏன்னா 7ல் சூரியன், 8ஆம் வீட்டினுடைய அதிபதி 7ல். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு
உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வர வாய்ப்புகள் உண்டு. வித்தவுட் ரீசன் உங்கள் மனைவியை வெளியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த மனோநிலையும் அவங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மனோநிலையும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கோபம் வரும்ன்றதை விட இரிட்டேட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே நிதானமும் சாந்தத்தன்மையும் விட்டு கொடுத்து போகிறதும் சகிப்புத்தன்மையும் எதுவுமே பொறுமையாக பேசுறதும் அன்புன்ற ஒரு டூலை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் ஜெயிச்சிடலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் சனி பகவானுடைய ஹனுமன் சாலிசா நீங்கள் கேளுங்க, சனி பகவானுடைய காயத்ரி சொல்லுங்க, புதனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சந்திராஷ்டமத்தன்னைக்கு கேர்ஃபுல்லாக இருங்க, எதையுமே ஜாலியாக எடுத்துக்கோங்க, ஓகே பாலிசின்னு டீல் பண்ணுங்க. டேக் இட் ஈஸியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் நிறைய ப்ளஸ்ஸஸ் இருக்குது. அதையும் நீங்கள் அனுபவித்து சந்தோஷமான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு போக முடியும். ஜூலை மாத விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஏகாதேசி வருது. 2, 17, 31. 5ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 9ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 11ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தியும் அஷ்டமியும், 15ஆம் தேதி நவமி, 16ஆம் தேதி ஆடி மாத பிறப்பு, தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், 19ஆம் தேதி பிரதோஷம், 21ஆம் தேதி ஆடி தபசு பௌர்ணமி, 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 27ஆம் தேதி வாஸ்து நாள் காலையில் 6:52 8:22 வரைக்கும், 28ஆம் தேதி அஷ்டமி, 29ஆம் தேதி கிருத்திகை. இதில் 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555